ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டிஸ்கஷன் அப்படிங்கிறத ஒரு சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு உண்டானதெல்லாம் நேற்றுக்கு கொஷின்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குண்டான டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்துடலாமா? ஒரு 15 கொஸ்டின்ஸ் நேற்றுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 15 கொஸ்டின்ஸோட டிஸ்கஷனும் ப்ளஸ் 4 ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐக்காக அட்மிஷன் போய்கிட்டுருக்கு. கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த அண்டர் மென்ஷன் பர்சனாலிட்டி இஸ் அன்ரிலேட்டட் டு ஸ்வராஜ் பார்ட்டி? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ் கட்சியில் தொடர்பில்லாத தலைவர்கள் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. யார் சார் அப்படின்னா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏல உள்ளது தான். புரியுதா? ஆப்ஷன் ஏல உள்ளவ தான் ஸ்வராஜ் கட்சி அப்படிங்கிறவங்க தொடர்பில்லாத ஒருத்தங்க. புரியுதா? சரி, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1923. புரியுதா? 1923 என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இதுதான் ஸ்வராஜ் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படிங்கிறத யார் சார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா, ஆப்ஷன் பியும் சியில் உள்ளவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னா சிஆர் தாஸ்ன்னு சொல்லுவோம். சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அவருக்கு இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. 1923 கொண்டு வரப்பட்டது. சித்தரஞ்சன் தாஸ், மோத்திலால் நேரும் 1923 ஜனவரி 1. எப்போ சார் அப்படின்னா ஜான் 1 தொடங்கப்பட்டது தான் இது. ஓகேவா? பிரசிடெண்ட்டாக யார் இருப்பா அப்படின்னா சிஆர் தாஸ் இருப்பாங்க. மோத்திலால் நேரு அப்படிங்கிறவர் செக்ரட்டரியாக இருப்பார். சரி, ஓகே. ராஜாஜி அவர் எதுக்கு சார் வருவார் அப்படிங்கிறத பாருங்கள். ராஜாஜி எதுக்கு சார் வருவார் அப்படின்னா, அவர் சுதந்திரா பார்ட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சுதந்திரா பார்ட்டி அப்படிங்கிறத 1959 காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுக்கும் அதற்கு தான் அவர் முக்கியமாக ஃபவுண்டராக இருப்பார் ராஜாஜி. புரியுதா? நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஸ்வராஜ் கட்சி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 1923 ஜான் 1 சிஆர் தாஸ், மோத்திலால் நேரு. அந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட், The Pune Pact of 1932 was an agreement between மகாத்மா காந்தி அண்ட் 1932 பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்திக்கும் ஒப்பந்தமாகும். யார் யாருக்கும் இடையே போடப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கரா, பாலகங்கார திலக்கா, இர்வின் பிரபுவா, கானிங் பிரபுவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? யார் அப்படின்னா, யார் நமக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் தான் போடப்பட்டிருக்கோம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான போடப்பட்டிருக்கும். யார் தலைமையில் அப்படின்னா மதன் மோகன் மால்வியா அப்படிங்கிறவர் தான் போட்டிருப்பார். எங்கே 2 பேருக்கும் சைன் ஆகிருக்கும் அப்படின்னா எரவாடா ஜெயில். புரியுதா? எரவாடா சென்ட்ரல் ஜெயிலில் போட்டிருக்கோம். எரவாடா சென்ட்ரல் ஜெயில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா பூனே, மகாராஷ்டிரா பூனே பகுதியில் உள்ளதான் எரவாடா ஜெயில் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதா? பூனே பகுதியில் இருக்கும். மகாராஷ்டிரா பூனேயில் எரவாடா ஜெயிலில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேருக்கும் சைன் ஒப்பந்தம் ஆகிருக்கும். புரியுதா? நிறைய அந்த அப்போ உள்ள அந்த பார்லிமெண்ட்டில் நிறைய ரிசர்வேஷன் கொடுக்குறோம், செய்கிறோம், வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. புரியுதா? இந்த இது போடப்பட்டிருக்கும், இந்த 2 பேருக்குள்ள சைனு. இந்த இதுக்கு போடப்பட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னாகும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே ஒரு முக்கியமான ஒரு இதாகவே பேசப்படுது பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஆப்ஷன் பியில் உள்ள பிஜி திலக், பால கங்காதர திலக் அப்படிங்கிறவர், அவர் என்ன சார் அப்படின்னா முக்கியமாக அதாவது தன்னாட்சி இயக்கம். புரியுதா? தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் ரூல் ஹச்ஆர் சொல்லுவோம். ஹோம் ரூல் மூமெண்ட், ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறவங்க தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத எங்கே தொடங்கியிருப்பார் அப்படின்னா பூனே பகுதியில், அதாவது பூனே, மகாராஷ்டிரா பூனே பகுதியில் தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். பாலகங்காதர திலக், அன்னி பெசன்ட் அவங்க கூட சப்போர்ட்டோட. புரியுதா? நெக்ஸ்ட்டு இர்வின். புரியுதா? அவரை பற்றி தெரியணும் அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்திக்கும் இர்வினுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? 1931 போட்டிருக்கோம், மார்ச் 5. புரியுதா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கானிங் பிரபுனா நமக்கு நல்லாவே தெரியும். யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? லார்ட் கேனிங் பிரபு அப்படிங்கிற சொல்லுவாங்க. புரியுதா? இவர் எப்படி சார் அப்படின்னா 1857 ரிவோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, 1857 பெருங்கிளர்ச்சி இருக்குமா, அதை இவர் சப்ரஸ் பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார், அந்த கழகத்தை ஒடுக்கியிருப்பார். புரியுதா? கானிங் பிரபு அப்படிங்கிறவர். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட், கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் வாஸ் ஃப்ரேம்டு அகெயின்ஸ்ட் ஹூம்?
கான்பூர் சதி வழக்கு 1924 யாருக்கு எதிராக போடப்பட்டது அப்படிங்கிறது. புரியுதா? சதி வழக்கு அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சதி வழக்கில் இருந்து இது என்ன சார் அப்படின்னா கான்பூர் கான்ஸ்பிரசி. கான்பூர் லாகூர் பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் என்ன வந்து சட்டம் போட்டிருக்கனால அதற்கு எதிராக போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். புரியுதா? அதற்கு எதிராக போராட்டங்கள் நிறையாவே நடந்திருக்கும். புரியுதா? அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர்த்த வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தேச துரோக வழக்கு, புரியுதா, தேச துரோக வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்க. அதில் சில பேர் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. எம்என் ராய், முசாஃபர் அகமது, அப்புறம் எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிறவங்கலாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு தண்டனை சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கான்பூரில் நடைபெற்ற இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. 1924 இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸை வந்து விவாதித்தவர் நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி ஹோம்ஸ். யார் அப்படின்னா ஹோம்ஸ், நீதிபதி ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த நீதிபதியாக இருந்து இதை வந்து விசாரணை பண்ணியிருப்பார். கான்பூர் கான்ஸ்பிரசி ஒரு முக்கியமான கேசஸ் அப்படிங்கிறதவே சொல்லலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டிட் மகாத்மா காந்தி பார்ட்டிசிபேட்டட்? புரியுதா? மகாத்மா காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது அப்படின்னாலே 3 வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் 12 நடந்திருக்கும். நவம்பர் 12 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1931 செப்டம்பர் 7 நடந்திருக்கும் 2வது மாநாடு. நெக்ஸ்ட்டு அடுத்து எப்போ சார் அப்படின்னா நவம்பர் 17. புரியுதா? நவம்பர் 17 3வது மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். புரியுதா? இந்த 3 மாநாட்டில் காந்தி வந்து எந்த மாநாட்டில் மட்டும்தான் பங்கேற்பார் அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாடு. புரியுதா? எது சார் அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாடு, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காந்தி இர்வின் அப்படிங்கிறவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்போ தான் என்ன வந்து காந்தியை வந்து அதில் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த இமேஜில் பார்த்தாலே தெரியும் காந்தி வந்து உட்கார்ந்துருப்பார். புரியுதா? இந்த 3 வட்டமேசை மாநாடுகளையும் பங்கு பெற்றவர் யார் சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசனும் பிஆர் அம்பேத்கர் அவர்களும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஹூ லெட் த சத்தியாகிரகா ப்ரொட்டஸ்ட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ஆப்ஷன் ஏல உள்ளவங்க சுப்பிரமணிய பாரதி, ஆப்ஷன் பி ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வந்து ஸ்ரீனிவாச சாஸ்திரி. யார்? நமக்கு நல்லாவே தெரியும். யார்? ராஜாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிற சொல்லுவோம். முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறத சொல்லுவோம். யார்? ராஜாஜி அவர்களை சொல்லுவோம். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடத்தியிருப்பார். 100 பேர் தலைமையில் கொண்டு போயிருப்பாங்க. எத்தனை பேர் போயிருப்பாங்க? 100 பேர் போயிருப்பாங்க. இந்த இதில் 100 பேரில் தான் முக்கியமாக ஒரு பெண்மணி யார் இருந்திருப்பா? முதல் உப்பு சத்தியாகிரகத்துக்காக முதலாக வரி கட்டியவங்க யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. அவங்க தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கூட போயிருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. இதே இது மதராஸில் நடத்தப்பட்டது அப்படின்னா எங்கே சார் யார் தலைமையில் நடந்திருக்குன்னா டி பிரகாசம். உதயவனம் அப்படிங்கிற பகுதியில் டி பிரகாசம் அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பார். அப்போது காந்தி எங்கே சார் நடத்தியிருப்பார் அப்படின்னா அங்கே குஜராத் பகுதியில். புரியுதா? சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும். புரியுதா? சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும் உள்ள நடத்தியிருப்பார். ஏன்னா 61 வயதில் 21 நாட்கள் என்ன பண்ணியிருப்பார்? அவர் இந்த சத்தியாகிரகத்தை அப்படிங்கிறத மேற்கொண்டிருப்பார். 241 மைல் வந்து என்ன பண்ணியிருப்பார்? நடந்து சென்று அவர் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கொண்டிருப்பார். தமிழ்நாட்டில் பங்கு பெற்றவங்க வந்து 100 பேர் உப்பு சத்தியாகிரகங்கள். இதே இது காந்தியோடு சேர்ந்து பங்கு பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னா 78 பேர். 78 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்தியுடன் சென்று உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1929 பொது பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிராக பகத்சிங்குடன் சேர்ந்து மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசியவர் யார்? Who threw a bomb in Central Legislative Assembly along with Bhagat Singh to protest against the Public Safety Bill in 1929 அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யார்? நமக்கு ஒரு கொஸ்டின் நல்லாவே தெரியும். பகத்சிங் வந்து சட்டமன்றத்தில் குண்டு வீசியிருப்பாங்க 1929 அப்படிங்கிறத நல்லாவே தெரியும். அவங்க கூட சேர்ந்து யார் வீசியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் உள்ளவங்க தான். யார்? பட்டுகேஸ்வரர் தட்டு. புரியுதா? யார் சார் அப்படின்னா பட்டுகேஸ்வரர் தட்டு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து குண்டு போட்டிருப்பார்.
புரியுதா? குண்டு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இது மூலியமாக தான் முக்கியமாக ஒன்று நடந்திருக்கும். என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னா, லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. 1929 போடப்பட்டிருக்கும் லாகூர் சதி வழக்கு. அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. புரியுதா? பட்டுகேஸ்வர் தட், ராஜகுரு, பகத்சிங், சுகுதேவ் அப்படிங்கிறவங்க அது அவங்க கூடலாம் நண்பர்கள். புரியுதா? பகத்சிங் புரியா? ஒரு பகத்சிங் அப்படிங்கிறவர் அவர் ஒரு பேரை கேட்டாலே ஒரு புரட்சிகரவாதி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் நாத்திகவாதி, ஓய் ஐ ஆம் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அவர் தான் அதை தொடங்கியிருப்பார். ரொம்ப ஒரு சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப விடுதலை அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருப்பார். புரியுதா? அவரோட காலகட்டம் எப்படின்னா 1907 எப்போ வரைக்கும்னா 31 வரைக்கும் தான். 1931 வரைக்கும் பெரிய குறுகிய காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏல உள்ள சுபாஷ் சந்திர போஸ், அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். 38, 39 1938, 39 ஹரிபுரா திரிபுரா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்திருப்பார். பின்னால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதிலிருந்து வெளிவந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். புரியுதா? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறத எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். புரியுதா? 1939 அப்படிங்கிறத இருக்கும். புரியுதா? நானே சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படிங்கிறது 1939 வந்து போடப்பட்டிருக்கும். புரியுதா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கக்கோரி ரயில் கொள்ளை 1925 ஏற்பாடு செய்யப்பட்டது. புரியுதா? எதனால் அந்த இது வந்து கக்கோரி சதி வழக்கு அப்படிங்கிறத போடப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். என்ன சார் கக்கோரி அப்படின்னா, அதை ஒரு சும்மா ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். கக்கோரி அப்படிங்கிறது யூபி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கக்கோரி அப்படிங்கிறது ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் ரயில் போய்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டது தான் அது ஒரு பெரிய சதி வழக்காக மாறும். அதுதான் பின்னாடி கக்கோரி சதி வழக்கு, ரயில் கொள்ளை வழக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பின்னால் அதுக்கு ஒரு சதி வழக்கு அப்படிங்கிறது ஒரு கேஸே போடப்பட்டிருக்கும். புரியுதா? இப்போ அதுதான் கேட்டிருக்காங்க. கக்கோரி ரயில் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு எது தொடர்பானது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் உள்ள இந்துஸ்தான் குடியரசு தங்கம். புரியுதா? ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, ராம் பிரசாத் பிஸ்மில். யார்? ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். இந்த இந்துஸ்தான் குடியரசு சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா, நிதி தேவைப்பட்டிருக்காது. ஆயுதம் வந்து செய்கிறதுக்காக நிதி தேவைப்பட்டிருக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட வரி பணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அரசோட பணம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி வரி பணத்தை அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க ட்ரெயினில். அந்த நேரத்தில் நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சேர்ந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தான் என்ன சார் அப்படின்னா, இந்த ஹிந்துஸ்தான் குடியரசு சங்கம் அப்படிங்கிறத தோற்கப்பட்ட அதற்காக அந்த கொள்ளை நடந்தப்பட்டது தான் கக்கோரி சதி வழக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க, இல்லை கக்கோரி ரயில் கொள்ளை வழக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சி நம்ம ஆல்ரெடி நமக்கே தெரியும். புரியுதா? சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சார் அப்படின்னா, அது என்னென்ன இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 போடப்பட்டிருக்கும். புரியுதா? 1885 ஆலம் ஆக்டேவியன் ஹூம் அப்படிங்கிறவர் போட்டிருப்பார். ஏஓ ஹியூம் சொல்லுவோம், அவர் போட்டிருப்பார். நெக்ஸ்ட் இந்த அணுசீலன் சமிதி அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, அணுசீலன் சமிதி 1902 போட்டிருப்பாங்க. 1902 பரீந்தர் குமார் கோஷ், ஜச்சிந்திரநாத் பானர்ஜி, பி மித்ரா அப்படிங்கிறவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அணுசீலன் சமிதி அப்படிங்கிறத கொண்டு போய் வெற்றிகரமாக அவங்க வந்து அமைப்பாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூருக்கு எதிராக தனது நைட்வுட் பட்டத்தை திறந்தார். எதற்காக திறந்தார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் ரினவுன்ஸ்டு ஹிஸ் நைட்வுட் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட். எதற்காக அவர் வந்து நைட்வுட் பட்டம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்திருப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? எதற்காக தொடர்ந்திருப்பார் நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்னால தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து திறந்திருப்பார். அதுதான் என்ன சார் அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்க சொல்லுவாங்க. புரியுதா? பஞ்சாப் அம்ரிஸ்டர் பகுதிகளில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பகுதிகளில் என்னது சீக்கியரோட அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். கால் பைசாகி திருநாள் அப்படிங்கிறது அந்த இதில் வந்து மக்கள் வந்து ஒன்று கூடியிருப்பாங்க. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜெனரல் ஓ டயர் அப்படிங்கிறவர் அந்த சுடருக்கு வந்து அட்டாக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பார். இதற்கு பக்கம் போடப்பட்டது தான் என்ன சார் கமிஷன் அப்படின்னா, ஹண்டர் குழு அப்படிங்கிறத போடுவாங்க. ஹண்டர் குழு எதற்காக போடப்பட்டது, எதற்காகனா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக இதுக்காக தான் ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறத போடப்பட்டிருக்கும். புரியுதா? எந்த வருஷம் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 போடப்பட்டிருக்கும்.
ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பார், அதை எதிர்த்து ஆங்கிலேயர் கொடுத்த அந்த நைட்வுட் பட்டம், வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் வந்து வேணாம் அப்படிங்கிறத திறந்திருப்பார். நெக்ஸ்ட் அதே மாதிரி காந்தி வந்து ஒரு பட்டத்தை திறந்திருப்பார். என்ன பட்டம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள். புரியுதா? என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். காந்தி எந்த பட்டத்தை திறந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஹோம் ரூல் லீக்னா தன்னாட்சி இயக்கம் 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிலாஃபத் இயக்கம் எப்போ சார் அப்படின்னா 1919, அதுவும் 1990 தான். 1919 கிலாஃபத் இயக்கம். புரியுதா? சவுகாத் அலியும் முகமது அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் தோற்றுவிக்கப்பட்டது. புரியுதா? கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிற. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பிரகடனம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அது எப்போ சார் அப்படின்னா 1917 தொடங்கப்பட்டது. 1917 ஆகஸ்ட் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆகஸ்ட் பிரகடனம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுருவாங்க. 1919 முக்கியமாக இன்னொன்று இருக்கும். என்ன சார் அப்படின்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு சட்டம். புரியுதா? 1919 ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது நடந்திருக்கும். புரியுதா? ஓகே. ஹண்டர் கமிஷன் எதற்காக போடப்பட்டது? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக நடத்திய இதற்காக போடப்பட்ட ஒரு கமிஷன். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார்? Who established the Servant of Indian Society in 1905? யார்? நமக்கு நல்லாவே தெரியும். கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் அரசியல் குரு என்ற போற்றப்படக்கூடிய கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பார். செர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அந்த ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த இமேஜில் பார்த்தா கூட தெரியும். இந்த செர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறத ஜிகே கோகலே அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், தொடங்கியிருப்பார். இதே மாதிரி டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிறது யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா பாலகங்காதர திலக். டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. புரியுதா? அவர் வந்து பாலகங்காதர திலக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பியில் உள்ள பிபின் சந்திரபால் அப்படின்னா அவர் என்னென்னா லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவோமா? பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலக் அப்படின்னு சொல்லுவோம். லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? லால் பால் பால் 3 பேர்த்த சொல்லுவோம். லால் பால் பால் அப்படிங்கிறத 3 பேர்த்த சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எம்ஜி ரனடே, மகாதேவ் கோவிந்த ரனடே அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு ஜஸ்டிஸ் அவர் வந்து முக்கியமாக நிறைய அந்த தக்கான கல்விக் கழகம், அப்புறம் பூனா சர்வஜிக் சபா, அதுக்கப்புறம் விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். 1875 பிரார்த்தன சமாஜம் அப்படிங்கிற கூடத்தில் அவரும் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜின்னாவை இந்து முஸ்லிமின் ஒற்றுமையின் தூதர் என விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? சுதந்திர இந்தியாவின் இல்லை, இந்திய பெண் முதல் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் தான். யார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் அப்படின்னு சொன்னால் சரோஜினி நாயுடு. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜின்னாவை இந்து முஸ்லீமின் ஒற்றுமையின் தூதர் என விவரித்தார். சரி, சரோஜினி நாயுடு எந்த வருஷம் சார் ஐஎன்சியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னா 1925, 1925 தான் இருந்திருப்பாங்க. சரோஜினி நாயுடு 1925 காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வங்கப்பிரிவினை எப்போது பிரகடனம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வங்கப்பிரிவினை அப்படிங்கிறது. புரியுதா? வங்கப்பிரிவினை நமக்கு நல்லாவே தெரியும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜிலே பார்த்தா தெரியும். இந்த சைடில் உள்ளது வந்து ஈஸ்ட் பெங்கால், இந்த சைடில் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறத அப்போ உள்ளவங்க பிரிச்சிருப்பாங்க. பிரித்தவர் யார் அப்படின்னா லார்டு கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த வங்கப்பிரிவினை அப்படிங்கிறத பிரிச்சிருப்பார். புரியுதா? அதாவது இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் 2 வகையாக பிரிச்சிருப்பார். அதற்கு எதிராக இந்திய மக்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நிறையா போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரகடனம் பிரிக்க போகிறேன் அப்படிங்கிற பிரகடனத்தை எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல உள்ளதான் 19 ஜூலை 1905 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வங்கப்பிரிவினை அப்படிங்கிறத பிரிச்சுப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அஃபிஷியலாக எப்போ பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் உள்ளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. 16 அக்டோபர் 1905 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து என்னென்னா பிரகடனம் செய்யப்பட்டது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏல தான் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? வங்கப்பிரிவினை வந்து லார்டு கர்சன் 1905. இப்போ வங்கத்தை எப்படி சார் இந்த இணைச்சிருப்பாங்க அப்படின்னா 1911 வந்து வங்காளத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்திய மக்கள் வந்து அதிகமாக போராட்டங்கள் நிறைய ஆங்கிலேயர் எதிர்த்து பண்ணதுனால ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பெங்காலை வந்து என்ன பண்ணிடலாம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பிடிச்சோமா அதை வந்து ஒன்றிணைத்திடலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. புரியுதா? 1911 வந்து அனெக்ஷன் ஆஃப் பெங்கால் புரியுதா, வங்காளத்தை ஒன்றாக இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் இட் பாருங்கள். என்ன சார் அப்படின்னா, ஒரு பாளையக்காரர்களை வச்சு, புரியுதா, கோபால் நாயக்னா யாரும் தெரியும் நமக்கு, திண்டுக்கல் கோபால் நாயக் அப்படிங்கிறத நல்லாவே தெரியும். அப்போ இதுக்கு 4. நெக்ஸ்ட்டு எத்துல் நாயக் அப்படிங்கிறனா, எத்துல் நாயக்னா யார், ஆனைமலை பகுதியில் உள்ளவங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு கேரளா வருமானா, கேரளானா நமக்கு தெரியும் மலபார் பகுதி. அப்போ 4, 3, 2. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணப்ப நாயக் ஒன்று எங்கே இருக்குது, மைசூர் பகுதியில் இருக்குது. புரியுதா? 4, 3, 2, 1. புரியுதா? ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு குதிராம் போஸ் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்டு உயிரை கொள்ள யாருடன் சேர்ந்தார்? புரியுதா? யாருடன் சேர்ந்தார்? இது ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசி கேஸாகவே மாறுச்சு. புரியுதா? என்ன சார் அப்படின்னா, அலிப்பூர் பாம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறத சொல்லுவோம். அலிப்பூர் பாம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அலிப்பூர் பாம் கேஸ் எப்போ சார் நடந்திருக்கும் அப்படின்னா 1908 ஏப்ரல் 30 நடந்திருக்கும். புரியுதா? என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு அப்படிங்கிறவரை என்ன பண்ணியிருப்பாங்க, கொல்றதுக்காக, அவர் மேலே குண்டு போடுறதுக்காக பிரஃபுல்லா செக்கி, ஆப்ஷன் ஏல இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஏல பிரஃபுல்லா செக்கியும் இந்த கொஷினில் உள்ள குதிராம் போஸ் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து 19 வயசு 18 வயசு ஒரு இளைஞர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டுக்கு குண்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு தப்பிச்சிருப்பார். அதற்கு பதிலாக ஒரு 2 பெண்கள் மீது என்ன வந்துடும், அந்த குண்டு வந்து விழுந்துடும். புரியுதா? இந்த அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறத விவாதித்தவர், புரியுதா, நீதிபதியாக இருந்து விவாதித்தவர் அப்படிங்கிறது தான் யார் அப்படின்னா சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்துருப்போம் சுவராஜ்ய கட்சி அப்படிங்கிறது. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், வாதாடி இருப்பார். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின் கூட, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். புரியுதா? அப்போங்கிறது அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேஸாக பார்க்கப்படுது. 1908 பார்க்கப்படுது. புரியுதா? கேசஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சம்பரான் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட தலைவர் யார்? சம்பரான் சத்தியாகிரகம் நமக்கு நல்லாவே தெரியும். பீகார் பகுதியில் சம்பரான் அப்படிங்கிற பகுதிகளில் தீன்கத்தியா முறை அதுக்காக போடப்பட்ட காந்தி நடத்திய முதல் சத்தியாகிரகம் அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் 1917 காலகட்டத்தில் போடப்பட்டது தான் சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு கலந்து கொண்ட தலைவர் யாருங்க தான் கேட்டிருக்காங்க. ராஜேந்திர பிரசாத்தும் நெக்ஸ்ட்டு பிரஜ் கிஷோர் அப்படிங்கிறவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. சம்பரான் சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளுமாறு காந்தி அழைப்பு விடுத்தவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சம்பரான் சத்தியாகிரகத்தில் காந்தி வந்து அழைப்பு விடுத்தவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கொஷினில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். இதோட அப்படி இந்த இதை முடிச்சுக்கலாம். புரியுதா? கதார் கட்சி அப்படிங்கிற சொல்லுவாங்க. 2 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் சார் அப்படின்னா லால் ஹர்தயால் மற்றும் தரங்கு தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1913 காலகட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. முதல் உலகப் போர் அப்படிங்கிறது அந்த இதில் நடந்து கொண்டு இருக்கும். பிரிட்டிஷ் ஜப்பான் அப்படிங்கிறது 2 பேரும் நடந்துகிட்டு இருக்கும். 1914 1918 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். இந்த கதார் கட்சி அப்படிங்கிறது எந்த பகுதியில் நிறுவப்பட்டது கட்சி அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற பகுதியில் தான் நிறுவப்பட்டிருக்கும். லால் ஹர்தயால் மற்றும் தரங் தாஸ் அப்படிங்கிற 2 பேர் தலைமையில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த 15 கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் நிறையாவே தெரிஞ்சிருப்பீங்க. புரியுதா? கண்டினியூஸாக படிங்க. நம்ம சேனலையும் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.